அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. இன்னைக்கு நம்ம பைபிள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி வந்துட்டு இந்த காணிக்கை அப்படின்னு இருக்குல்ல, அதாவது கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பாங்கல்ல, சோ அதுல பல வகை இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸா இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். சரி வாங்க அப்படியே வந்து ஆடியோ புக்குக்குள்ள போலாம். போன எபிசோட்ல சொல்லியிருந்திருப்பேன், அவர் வந்து அதாவது ரத்த பலின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இந்துக்கள் எப்படி வந்து ஆடுகளை வெட்டி இது பண்றாங்களோ அது மாதிரி அங்கேயும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அது மட்டும் இல்ல, அதை வெட்டி வந்து பீஸ் ஆக்கி அதை வந்து நெருப்புல போட்டு எரிச்சு தகன பலி அப்படின்ற ஒரு பலியை வந்துட்டு மெத்தட்ஸ் சொல்லியிருப்பாரு. அது வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து இன்னொரு பலி முறை என்ன அப்படின்னா, தானிய காணிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன காணிக்கை அப்படிங்கறத முழுசா பார்க்கலாம். நான் கூட தானிய காணிக்கை என்னன்னா, தானியத்தை வந்து அதாவது வந்து இந்த பயிர் வகைகள் இருக்குல்ல, அதான தானியம்னு சொல்லுவாங்க, அதை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இங்க அப்படி இல்ல. என்ன அப்படின்னா, ஒருத்த வந்து தேவருக்கு அதாவது கர்த்தருக்கு வந்து தானியத்தை வந்து காணிக்கையா கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து முழுசா அப்படியே கொடுத்துடக்கூடாது. அதை அரைச்சி மாவாக்கி அதை கொண்டு வந்து அந்த ஆரோனுடைய பையன் இருக்கான்ல ஆசாரியாரா, அவர்கிட்ட கொடுக்கணுமா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது கூட எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெயை வந்து அது கூட ஊத்தி பிசைஞ்சு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து அந்த பலிபீடத்துல வச்சிருவாராம். வச்சு அதை எரிச்சிருவாராம். சோ அந்த நெருப்புல எரிக்கப்பட்ட அந்த வாசனை வரும்ல, அது வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிடித்தமான வாசனை அப்படின்னு போட்டிருக்கு. சோ மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த தானிய மாவு வகைகள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஆரோனுடைய பையனுக்கு சொந்தம். அதாவது அந்த கர்த்தருக்கு சேவை செய்கிறாங்கல்ல ஆசிரியர்கள், அவர்களுக்கு சொந்தம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நீங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அங்க பூஜாரியா இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கேயும் சொல்றாரு அவரு. அடுத்ததா வந்துட்டு வேக வைத்த தானிய காணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறதை பார்க்கலாம். சார் உண்மையிலே வந்து இந்த ரைட்டர் ரொம்ப கிரியேட்டிவான ஆள் போல இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப மனுஷங்களுக்கு தான் வந்துட்டு ஹார்ட்னஸ், அதாவது வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கு, இது வந்து சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பட் கடவுள்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல ஒரு சொடக்குல எல்லாத்தையுமே மாத்திரலாம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து வேக வச்ச தானிய காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா புளிப்புள்ளாத மாவுல வேக வச்ச அப்பத்தை கொடுக்கணுமா. அப்பம் செய்யறோம்ல, அந்த அப்பத்தை வந்து புளிப்பு இல்லாம இருக்கணுமா, கொஞ்சம் சுவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம எண்ணெய் வந்து கண்டிப்பா பயன்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இதை வச்சு அந்த அப்பத்தை வேக வச்சு அதை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஆசாரியர்கிட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல கொடுக்கணுமா கடவுளுக்கு. சோ அவர் வந்துட்டு அதை ஓரளவுக்கு எடுத்து கடவுள்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை அவரே வச்சுக்குவாராமா. இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்க செய்யக்கூடிய அந்த அப்பம் வந்து புளிப்பு இல்லாத மாவுல செஞ்சிருக்கணுமா. அப்படி புளிப்பு இல்லாத மாவுல செஞ்சாதான் கர்த்தருக்கு பிடிப்பமா. புளிப்பா இருக்கக்கூடிய மாவுல செஞ்சா கர்த்தருக்கு பிடிக்காதாமா. உண்மையிலேயே சொல்றேங்க, பாவங்க கர்த்தர்லாம் இவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறாரு. சோ இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வந்துட்டு இது வரைக்கும் எல்லாரும் வந்து உப்பு சப்பு இல்லாம கொடுத்துட்டாங்களாமா. அதனால வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அப்பம் இருக்குல்ல, அந்த தேன் வந்து கொடுக்க கூடாதாமா, அதை வந்து எரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி வச்சு ஜஸ்ட் அங்க இருக்கிற வந்து அந்த பூசாரிக்கு கொடுக்கலாமா. அது மட்டும் இல்லாம இவர் எரிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அதாவது புளிப்பு இல்லாம இருக்கணுமா. அந்த அப்பம் செய்யறப்ப புளிப்பா இருக்கிற எதையுமே கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய அப்பத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல உப்பு சேர்த்து நல்ல டேஸ்டா பண்ணணுமா. கர்த்தர் வந்து டேஸ்டா இருந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் வந்து சமாதான பலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமாதான பலி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்முடைய கர்த்தருக்கு சமாதான பலி கொடுக்கணும்னு நினைச்சா அப்படின்னா அது காளையாவோ இல்ல பசுமாடாவோ இருக்கலாமா, அதை தான் பலியா கொடுக்கணுமா. கர்த்தருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்கள், பலி கொடுக்கக்கூடிய மிருகங்கள் பாத்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாம நல்ல ஹெல்த்தியா இருக்கணுமா. அப்படியாக இருந்தாதான் கர்த்தர் ஏத்துக்குவாராமா. இப்ப வந்து என்னை யாரும் திட்டாதீங்க, நான் இருக்கிறதா சொல்றேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பலி கொடுக்கிற அந்த மாடு இருக்குல்ல, அது பசுமாடா இருக்கட்டும் காளையா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து வெட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதோடைய தோலை தனியா எடுக்கிறது, எலும்பை தனியா எடுக்கிறது, இந்த கொழுப்புகளை தனியா எடுக்கிறது, சிறுநீரக பை, இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியா பிரிச்சு அது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய வாசனை கர்த்தருக்கு ரொம்ப பிடித்தமான வாசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு சமாதான பலிக்கு வந்துட்டு வெள்ளாடையும் கொடுக்கலாமா, அதையுமே இந்த மாதிரி தான் செய்ய சொல்லியிருக்காரு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இது எல்லாத்தையும் செய்ய சொல்றது கர்த்தர் இல்ல, அதை செய்யக்கூடிய அந்த மனிதன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய ஆசைக்காக மத்த எல்லாத்தையுமே முட்டாளாக்கி வச்சிருக்கானுங்க. சரி, இப்படி ஒரு காணிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு காணிக்கை வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, அசம்பாவிதமாக செய்த பாவங்களுக்கான காணிக்கைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. அதையும் பார்ப்போம் என்னன்னு. ஏன்னா இவனுங்க வந்து சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய இது இருக்கு, அதாவது முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. அது போக சில விஷயங்கள்லாம் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி இல்லாமடா வந்து கர்த்தர் கேட்டிருப்பாரு, ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. நம்மளுடைய கர்த்தர் இருக்கார்ல, அவர் மோசக்கிட்ட சொல்லியிருப்பார்ல, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்து நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது அதையும் மீறி அவங்க அந்த மாதிரி ஒரு சில தவறுகள் செய்யும் போது செய்ய நேர்ந்தால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கீழே கிட்ட சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் செஞ்ச அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா நீங்க செய்யற பாவம்லாம் செஞ்சுட்டு நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்பேன், கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார், நான் என்னுடைய பாவங்கள் அழிஞ்சது. ஏன்டா அப்ப நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை யாரா அனுபவிப்பா? நான் அதைத்தான் கேட்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தப்பு பண்ணிட்டு கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டா என்னை மன்னிச்சிருப்பான்னு கேட்டா அவங்க மன்னிச்சிருவாங்க. வேண்டா, உன்னை மன்னிக்கிறதுக்கு கடவுள் என்ன இரக்கமுள்ளவர் நினைச்சியா? அதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் அப்படிங்கிறவங்க நீதிமான். அவருக்கு வந்து நான் நீ எல்லாருமே ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய ஆளு இங்க பூமியில வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அலக்கா புலக்கான்னு சொன்னாலும் அதெல்லாம் இல்ல, நீ ஒரு மனுஷன் அவ்வளவுதான், போ போ அப்படின்னு தலைமாட்டில் அடிச்சு பத்தி விட்டுருவாரு. ஏன் அப்படின்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் மனிதர்களை படை
படைத்தார். மனிதர்கள் வந்து கடவுளுக்கு கீழே தான். சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ஜீவராசி, அவ்வளவுதான். சோ நம்ம பண்ற தவறுகளுக்கான தண்டனையை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சது என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஐயோ பாவம் இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, இப்படி வந்து இறந்துருச்சு அப்படின்றப்ப உண்மை என்னன்னா அது நேச்சுரலாவே நமக்கு அறியாம நம்ம சொல்ற விஷயம் தான். ஆனா உண்மையான விஷயமே வந்து அங்க அதுதான். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல இறந்துருச்சு அப்படின்னா, வளரும் போது இறந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த கர்ம வினைகள் தான் காரணம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய தவறுகள் பண்ணிருப்பாங்க. அதுக்கான தண்டனையா கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களை தான் கடவுள் கரெக்டா கொடுப்பாரு. சோ அதனால இங்க வந்து நீங்க யார் இறந்தாலும் யார் இது பண்ணாலுமே பெருசா ஃபீல் பண்ணிக்க வேணாம். அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சோ அவங்க கிளம்பிட்டாங்க அப்படி மட்டும் நினைங்க. என்ன அதுக்காக உட்கார்ந்து ஐயே போயிட்டாங்களே சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே பிறந்து இறந்து தான் ஆகணும். யாரா இருந்தாலும் நான் சாவ ஜெயிச்சிருவேன்லாம் சொல்லலாம் முடியாது. சாவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். சரிங்க, அப்படியே நம்ம வந்து புத்தகத்துக்குள்ள போயிடலாம். வேற எங்கேயோ போயிருச்சு. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ எனக்கு ஒவ்வொரு தடவை இவங்க எழுதியிருக்க விஷயத்தெல்லாம் படிக்க ரொம்ப காண்டாகுது. அதுக்கு இவன் சொன்னது என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு காளையை கொண்டு வந்து கொடுக்கணுமா, அதாவது வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த காளையை கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பலியா கொடுப்பாங்களாமா. அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி பலியா கொடுத்தா அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் அந்த பலிபீடத்துல தெளிச்சு எல்லா இடத்துலையும் தெளிச்சு இத்தனை தடவைன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சு அதையும் தெளிச்சு ரத்தத்தை தெளிக்க சொல்றாங்க. தெளிச்சோம் அப்படின்னா அது பரிசுத்தமாயிரும் அந்த இடமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க இவனுங்க உண்மையிலேயே பைபிள் எழுதியிருக்கானுங்களா இல்ல கறிக்கடை நடத்தினவன் ஏதோ எழுதிட்டான்னு நினைக்கிறேன். ஃபுல்லா வந்துட்டு காலையை வெட்டணும், அந்த கொழுப்பு எடுக்கணும், மண்டையை புரிக்கணும், மூளையை தனியா எடுக்கணும், காலை தனியா எடுக்கணும், கையை தனியா எடுக்கணும், அதையெல்லாம் கொண்டு போய் ஒரு நெருப்புல போட்டு எரிக்கணும். அந்த வாசனை கர்த்தருக்கு பிடிக்கும் மறுபடியும் அதே தான் போட்டிருக்கானுங்க. சோ காண்டாகுது. இப்போ அடுத்த தலைப்புக்கு போலாங்க. இவங்க சொன்னதே சொல்லியிருக்கானுங்க. அடுத்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, அசம்பாவிதமான பல்வேறு பாவங்கள். அதாவது வந்து இந்த பாவம் இருக்குல்ல, அதுல வந்து என்னென்ன வகை இருக்குன்னு பாவத்தையே பல்வேறு வகையா அதாவது டைப்பா வந்து பிரிச்சிருக்கானுங்க. எத்தனை ரகமா பிரிச்சிருக்கானுங்கன்னு பார்த்தலாமா? இனிமே என்னங்க இவங்களுக்கு மரியாதை, எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஒரு இதை கொடுத்து ஒண்ணு இதுதான் பலி, இதுதான் வந்து பாவத்துக்கான இது விமோச்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்? நான் இனிமே இதற்கு மரியாதையாவே பேச மாட்டேன் இவனுங்களை. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். சோ அதுல முதல் பாவம் என்ன அப்படின்னா, வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னா அதை எச்சரிக்கை பண்ணாம அதை பார்த்துட்டு எனக்கு என்ன கம்முன்னு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பாவமா. சோ அதை வந்து ஒரு பாவ லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சுத்தம் இல்லாத ஒரு விஷயத்தை தொடுறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டு மிருகம் இல்ல மிருகம் ஏதாவது இறந்துருச்சு அப்படின்னா அந்த இறந்து போன உடலை தொட்டா அது ஒரு தீட்டாமா. ஆமாங்க, அதை தொட்டு நம்ம எதையுமே ஃபீல் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது ஒரு தீட்டாமா. சோ அதனால வந்து கரெக்டா அதுக்கான பாவ பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவனுங்க ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றானுங்க? இது கூட பரவாயில்லைங்க. அடுத்து மனித தீட்டுன்னு சொல்லியிருக்கானுங்க. என்னன்னா, தொடக்கூடாத மனிதர்களை தொட்டுட்டோம் அப்படின்னா தீட்டான். டேய் முதல்ல தீட்டுன்ற ஒரு இதே கிடையாதுடா. இதெல்லாம் சும்மா இவனுங்களா கொண்டு வந்தது. ஐயோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இன்னும் அதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டா பையன் வேற எவனுமே கிடையாது. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் எல்லாருமே ஒண்ணுதான். இதுல தீட்டு ஜாதி இதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நீங்க எந்த மனுஷனை தொட்டாலும் தீட்டுலாம் கிடையாது. சரியா? முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இவனுங்க வந்து இவங்களோட சுய லாபத்திற்காக தீட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. அதாவது இவன் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, தொடக்கூடாத மனிதர்கள் யதார்த்தமா வந்து யாரோ ஒரு ரொம்ப கீழ்மட்டமா இருக்கிறவன தொட்டுட்டான் அப்படின்னா அது தீட்டாம அது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சொன்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அந்த அவசர வாக்குறுதி. அதாவது வந்து நம்ம ஒரு சில காரணங்களுக்காக அவசரமா ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருவோம், நான் ப்ராமிஸ் பண்ணிடுவோம். பட் அதை வந்து செய்யாம மறந்துட்டு போய் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதை நினைச்சு பாக்குறதுங்கிறது தவறான விஷயம் தான். சோ அந்த விஷயத்தை இதுல சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சா அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு தாங்க கரெக்டா சொல்லியிருக்கானுங்க இவனுங்க. அப்படி பாவம் பண்ண பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிட்டு அதுக்கு பதிலா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக கர்த்தருக்காக ஆடு மாடுகளுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பெண் ஆட்டுக்குட்டி பெண் மாடு அதாவது பெண் இனத்தை சேர்ந்த ஆடுகளை தான் பலி கொடுக்கணுமா. அதாவது எதற்காக நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதை செய்யாம விட்ட பாவத்திற்காக அதுக்கான ஒரு பாவ பரிகாரமா இதை செய்ய சொல்லியிருக்காரு. இப்ப தாண்டா சந்தோஷப்பட்டேன், ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அதை உடைச்சிட்டானுங்க. டேய் இப்படி எல்லாம் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா பாவம் தீந்துருச்சு அப்படின்னா எப்படிரா? அப்ப மனுஷன் எல்லாருமே தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு தன்னுடைய பாவத்தை இங்கேயே கழிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான்டா. அப்ப அதுக்கான தண்டனை யாரா அனுபவிக்கிறது? நீ பண்ணக்கூடிய ஒரு பாவத்தினால எத்தனையோ பேர் சீரழிஞ்சு போயிருப்பாங்களா? அந்த சீரழிஞ்சவனுக்கு அதுக்கு வந்து என்னடா பதில் சொல்ல போறீங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய தேவை என்ன? நான் இப்போதைக்கு இதுல இருந்து ரிலீஸ் ஆன அது போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்கடா. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட மிகப்பெரிய முட்டாள் வேற யாருமே கிடையாதுடா. இன்னொரு சூப்பரான விஷயம் கிடைச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்ப கர்த்தருக்கு வந்து இவங்க பலி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆட்டுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு இவரு? எந்த குறையும் இல்லாத ஆடுகள் மாடுகள் இதை தான் பலி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி அந்த பலி கொடுக்கறதுல எவனாவது ஒருத்தர் அந்த குறையுள்ள ஆட்டுக்குட்டியை வேற எதையாவது கொண்டு வந்து கொடுத்து பலி கொடுத்துட்டா அப்படின்னா திரும்பவும் வந்து அவன் என்ன பண்ணணும்னா அதுக்கு பதிலா நிவாரண பலியாக அதிகாரப்பூர்வமான அளவை பயன்படுத்தி ஆட்டின் விலையை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதாவது வந்து அதிகாரப்பூர்வமா அந்த ஆடு எவ்வளவு பெறும், அந்த ஆட்டுடைய விலை என்ன வரும், ஒரு
நல்ல ஆட்டுக்குட்டி அப்படின்னா அதோட விலை எவ்வளவு போகுமோ அந்த பணத்தை வந்து இவர் வந்து ஆசாரியான் கையில கொடுத்துடணுமா. சோ அவர் வந்து அதை எடுத்துட்டு போய் நம்மளுடைய கர்த்தர் முன்னாடி வச்சு இவர் வந்து சுத்தப்படுத்தி அனுப்புவாராம் அந்த மனிதனை. சோ விஷயம் ரொம்ப சிம்பிளுங்க. என்ன விஷயம் அப்படின்னா பய உள்ளைகளுக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் பலி கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா காசுன்னு ஒரு விஷயம் தேவைப்படும்ல, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு நீங்க வந்து இதை வந்து ஆசாரியிட்ட கொடுத்துருங்க, அவங்க வந்து அதை பார்த்து பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக மொத்தம் அந்த ஆசாரியார் அவருடைய செலவுக்கு பணம் தேவைங்கிறக்காக இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காரு. முடியலைங்க. அடுத்த ஒரு இது சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மற்ற பாவங்களுக்கான குற்ற பரிகாரங்களுக்கான பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுல நம்ம கர்த்தர் இருக்கார்ல, அவர் மோசோட்ட சொன்ன மாதிரி அதுக்கு எதிராக வந்துட்டு யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான தகன பலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி என்னடா அப்படின்னு பார்த்தா அது என்னென்ன தவறுகள் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தர் இருந்து ஒரு பணம் வாங்கிட்டு அதை வந்து வாங்கலாம் பொய் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருடக்கூடாது, அப்படி திருடினா அதுவும் ஒரு பாவம் அப்படின்னு இருக்காரு. ஓகே, அதே மாதிரி கூட இருக்கிற இன்னொருத்தனை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். அது போக ஒருத்தன் காணாம போன ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி பொய் சொல்றது அதுவும் வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து தவறான விஷயங்கள். இதெல்லாம் செய்யறவங்க மிகப்பெரிய பாவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் திருடிட்டான் அப்படின்னா அந்த பொருளை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்கணுமா. அது மோகனத்தை ஏமாற்றி ஒரு பொருளை எடுத்துட்டான் அப்படின்னா அந்த பொருளையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்கணும் அப்படின்றாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒருத்தனுடைய பாதுகாப்புல ஒரு பொருளை வச்சிடறா அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பாதுகாப்பு பண்ற வேலையை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா அவனும் அந்த பொருளை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கணும் அப்படின்றாரு. இது எல்லாத்தையும் விட இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் அதுக்காக பொய் சொல்றான் பாத்தீங்களா, அவனும் பாவம் பண்ணி அதுக்கான அந்த தண்டனையா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சரி செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான விலையா என்ன பண்ணணும், அந்த மதிப்பு, அதாவது இப்போ ஒரு பொருள் திருடுறாங்க அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு எவ்வளவோ அந்த பணத்தை வந்து அதுக்குரிய ஒரு நபரிடம் கொடுத்துடணும், அதாவது அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் அது எல்லாத்தையும் வாங்குற அந்த நாள்ல வந்து குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலி சொல்லியிருக்காரு. அதை வந்து அன்னைக்கு தான் கொடுக்கணுமா, அதாவது தப்பு பண்ணவங்க அவங்களுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக பலி கொடுக்கணுமா, அது வந்து அன்னைக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆட்டை வந்து மந்தையில இருந்து எடுத்து, அதாவது வந்து எந்த குறையில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆசாரியார் இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நான் பாவங்கள்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு இந்த பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து அந்த ஆட்டெல்லாம் பலி கொடுத்து இவர் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துருவாராம். சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது வந்து அந்த மனிதனுடைய பாவங்கள் கழிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்ல, நம்மள அப்ப நிறைய தப்பு பண்ணுவோம், பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பலிகள்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம். சோபா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு இங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ரூல்ஸ் பிரகாரம் என்ன பலி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணி அந்த பாவத்தை கழிச்சிட்டு போடா அப்படின்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த ஆசாரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு தப்பு பண்றாங்க, அதுக்காக கடவுள் அவங்களை கொன்னுறாரு. அதை பத்தின ஒரு விஷயத்தை தான் போட்டிருக்காங்க. அந்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா தேவன் நாதாவையும் அபீபையும் அழித்தல் அப்படின்ற தலைப்பு போட்டிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்ப இந்த ஆசாரியர்களா வந்துட்டு ஆரோனுடைய மகன்கள் தான் இருக்காங்க, நாதாபும் அபியும் அப்படின்றவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பாவம் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு நறுமண கலசத்தை அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து அதுல வந்து தேவன் அங்கீகரிக்காத ஒரு நெருப்பை பயன்படுத்தி அதில் நறுமண பொருட்களை போட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா நம்முடைய இயேசுநாதர், அதாவது கர்த்தர் சொன்ன அவர் வந்து பர்மிஷன் கொடுக்காத ஒரு நெருப்பை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா சில வாசனை பொருட்களை அந்த நெருப்புல போட்டு எரிச்சிருக்காங்க. இதை பார்த்த கர்த்தர் காண்டாகி நான் சொன்னதெல்லாம் நீங்க எவனுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல இருந்து திடீர்னு நெருப்பு ஃபுல்லா இதாகி இவங்க ரெண்டு பேரையும் எரிச்சு சாம்பலாக்கி கொன்னுடுது. சோ கர்த்தருடைய சன்னிதானத்திலே இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம மோசம் இருக்காருல்ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஆரோன்ட்ட இங்க பாடுறா கர்த்தர் முன்னாடி வந்து அந்த சேவை செய்யக்கூடிய ஆளுங்க எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இப்படிதான் ஆகும் அப்படின்றோன்னே நம்ம ஆரோனும் வந்துட்டு பெருசா எதுவும் சொல்லல. சரி இவர் தான் மிகப்பெரிய கடவுளாச்சுல அதனால அவர் கொன்னுட்டாரு அப்படின்னு இவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. சோ இந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா அந்த ஆரோன் இருக்காருல்ல அவருக்கு வந்து ஒரு சின்ன இன்னொரு ரெண்டு பசங்க இருந்திருப்பாங்க. அவருடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மீசோயோல் எல்சோபான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் இருந்திருப்பாங்க. இவங்க கிட்ட மோசம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நேரா பரிசுத்த கூடாரத்துக்கு போங்க, அங்க போய் உங்களுடைய சகோதரர்கள் இருப்பாங்க அவங்களோட பாடியை அந்த முகாமை விட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரோட பாடி எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது அவங்க உடம்பு மட்டும் தான் எரிஞ்சிருந்தாமா, அந்த ஆசாரியருடைய உடைகள் எதுவுமே எரியல, அது அப்படியே புத்தமுசா இருந்ததாமா. இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா இறந்தது நம்ம ஆரோனுடைய பசங்க ரெண்டு பேரும். சோ ஆனா இந்த என்ன பண்றாருன்னா நம்ம மோசம் வந்து ஆரோன்ட்ட இங்க பாருப்பா உன் பையங்க இறந்துட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லல, இதுக்காக வந்து நீ அழுகிறதோ இல்ல வந்து இந்த முடியை கலைச்சிக்கிறது ஆடையை கிழிச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சரியா, இங்க இருந்து நீ அதை பாரு, அந்த எடுத்துட்டு போயிட்டாங்களா அந்த பாடியை உங்களுடைய சொந்தக்காரங்களே எல்லா விஷயத்தையும் பாத்துக்குவாங்க, நீங்க எக்காந்த கொண்டும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போக கூடாது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய எண்ணெய் வந்து உங்க மேல இருக்கு, அப்படி போனீங்க அப்படின்னா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், என்னென்ன வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க இவனுங்க. தன்னுடைய பசங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, அவங்கள பாக்குறதுக்கு அவங்க அப்பாக்கே பர்மிஷன் இல்ல, கேட்டா அவங்க பாவம் பண்ணிட்டானுங்க, நீங்களும் பாவம் பண்ணிட்டீங்க உங்க குடும்பமே பாவம் பண்ணிச்சு அப்படின்றானுங்க. இவனுங்க வந்து பார்த்தானுங்களா பாவமா பாவம் என்ன சொல்றானுங்க பாருங்க. இப்ப நம்ம ஆரோன்ட்ட கர்த்தர் ஒரு விஷயம் சொல்றாரு, இதை கேட்கறப்ப எனக்கே டவுட் வருது. என்ன அப்படின்னா ஆரோன்ட்ட வந்துட்டு இங்க பாருப்பா நீ வந்து இந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது திராட்சை ரசமோ அல்ல மதுவையோ வந்து குடிச்சிட்டு வரக்கூடாது, அப்படி குடிச்சிட்டு வந்தா அப்படின்னா உன்னோட உயிர் போயிடும், நான் வந்து உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சட்டமானது எல்லாருக்குமே பொதுவானது அப்படின்றாரு. ஓகே, கோயில்களுக்குள்ள போகும்போது வந்துட்டு இந்த சாராயம் குடிச்சிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெட்ட விஷயங்கள் தான், அது வந்து தவறான விஷயங்கள் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒயின் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து சர்ச்சில் நிறைய இடத்துல ஒயின் கொடுக்குறாங்க. இது எப்படி வந்து சாத்தியம் அப்படிங்கறத எனக்கு புரியல. இவங்க சொல்ற விஷயத்துக்கும் இன்னைக்கு சர்ச்சில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. சோ இப்போ ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கடையில வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதுல தீட்டா இருக்கக்கூடிய பொருட்கள், தீட்டு இல்லாத பொருட்கள் ரெண்டு வகை இருக்காமா. அந்த வேறுபாடை கரெக்டா வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வரணும். இப்போ என்ன ஒண்ணுனா, கர்த்தருக்கு நெஞ்சுக்கறினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆசாரியால் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து எப்பயுமே இந்த ஆடு மாடு எது பலி கொடுத்தாலும் அதோட நெஞ்சுக்கறியை வந்து அவங்க தான் சாப்பிடணுமா, மித்த கறியெல்லாம் மக்கள் வேற யாராவது சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்றாங்க. இப்ப இன்னொரு ரூல்ஸ் என்ன தெரியுமா நம்ம கர்த்தர் போட்டிருக்காரு, நம்ம சாப்பிட்ற அசைவ உணவு இருக்குல்ல, அதுல எந்தெந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மோசோ ஆரன் அப்புறம் இஸ்ரேல் மக்கள் இவங்ககிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, நீங்க வந்து அசைவ உணவு அதாவது மிருகங்கள் சாப்பிடலாம், ஆனா அதுலயும் சில குறிப்பிட்ட மிருகங்கள் சாப்பிடணும், சில மிருகங்கள்லாம் ரொம்ப வந்து தீட்டு, அதெல்லாம் நீங்க தொடக்கூடாது அப்படின்னு இருக்காரு. சரி, என்னென்ன மிருகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டா பொழந்தோம் அப்படின்னா அந்த மிருகத்துக்குள்ள குழம்புன்னு ஒன்று இருக்குமாமா. அது என்னங்கிறது எனக்குமே தெரியல. உங்க யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, இந்த குழம்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மிருகங்களை பிளந்தால் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது போக இந்த அசை போடக்கூடிய இறைச்சிகள் இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்காரு. அதாவது மிருகங்கள்ல எப்ப பார்த்தாலும் இந்த அசை போட்டு இருக்கும்ல, அந்த மிருகத்தை வந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல சில மிருகங்கள் வந்து அசை போடும், ஆனா உள்ள வந்து குழம்பு இருக்காது. சில மிருகங்கள் உள்ள குழம்பு இருக்கும், அசை போடாது. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் வந்து ரொம்ப தீட்டு அப்படின்னு இருக்காரு. இதுல வந்து என்னன்னா, இந்த ரெண்டா பொழந்தோம் அப்படின்னா குழம்பு இல்லாத அது அப்படின்னா ஒட்டகத்துல வந்து குழம்பு இருக்காதாமா. அப்புறம் குளிமுயல், முயல் இந்த மிருகங்கள் எல்லாமே வந்து தீட்டாமா, இதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சில மிருகங்கள் வந்து பிளந்தால் அந்த குழம்பு இருக்குமா, ஆனா அது வந்து அசை போடாதாமா. அந்த மாதிரி மிருகங்கள்ல என்ன ஒண்ணு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காருன்னா, பன்றியை சொல்லியிருக்காரு. பன்றியை வந்துட்டு நீங்க எக்காரத்தை கொண்டு சாப்பிடவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப தீட்டு, அது செத்து போச்சு அப்படின்னா அதோட பணத்தை கூட நீங்க தொடக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய தீட்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ மனிதனை எப்படியெல்லாம் வந்து கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் தான் இது. ஒரு மிருகம் செத்து போச்சு அப்படின்னா, காலில் செத்து போச்சு அப்படின்னா அதை பல மிருகங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடும், அது ஓரளவுக்கு மக்கி போயிடும். ஆனா மற்றபடி இந்த நாட்டில் இருக்கக்கூடியது எங்கேயாவது ஒரு மிருகம் செத்து போச்சு அப்படின்னா அதை யாராவது எடுத்து புதைச்சாத ஒன்று இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால நிறைய நோய்கள் தான் வரும். இப்படி இவங்க சொல்ற மாதிரி எதையுமே தொடக்கம் இருந்தோம் அப்படின்னா நம்ம அவ்வளவுதான், எந்த வேலையும் உருப்படியா பார்க்கவே முடியாது. சோபா இது வரைக்கும் வந்து தரையில இருந்த மிருகத்துக்கு சொன்னாங்க, இப்போ என்னடான்னா கடல் மிருகத்துக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சில மிருகங்கள் வந்து கடல் தண்ணியில இருக்கும், அது போக வந்து ஆத்து தண்ணியிலே இருக்கும். அதுல சில மிருகங்கள் பாத்தீங்கன்னா அந்த செதில் சிறகுகள் இதெல்லாம் இருக்கும், இது எல்லாமே நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சில மிருகங்கள் வந்து கடல் தண்ணியிலே இருந்தாலும் ஆத்து தண்ணியில இருந்தாலும் கூட அதுல செதில் சிறகுகள் இல்லாம இருக்குமா, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு செதில் சிறகுனா வெறும் மீன்ல மட்டும் தான் இருக்கும். மீன்லயே சில வகையில பாத்தீங்கன்னா செதில் சதையெல்லாம் இல்லாம இருக்கும், அந்த சிறகுகள் இல்லாம இருக்கும், அதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி கடல் மிருகத்திலையும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்காரு. இவர் என்னங்க எப்ப பார்த்தாலும் அந்த மிருகத்தை வந்து சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை செய்யாத, அதை செய்யாத, அதாவது பயங்கரமா ரூல்ஸ் போட்டு மக்களை வந்துட்டு ரொம்ப தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? கடவுளுங்கிறது என்ன பண்ணுவாரு, மனிதர்களை படிச்சுட்டு அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம் மாட்டாரு, ஃப்ரீயா விட்டுருவாரு, போ போ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப கடல் வாழ் உயிரினத்தை பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து உண்ணத்தகாத பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த இது என்ன அப்படின்னா சூப்பருங்க, இவர் எந்த பறவையுமே சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு ரெண்டு கொண்டு வந்திருக்காரு ரூல்ஸ். இது நல்லா இருக்கு, எனக்கு இந்த ரூல்ஸ் பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இதுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற பறவைகள் பாருங்க, கழுகு சாப்பிடக்கூடாது, கருடன், அதுக்கப்புறம் கடல் ரஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பருந்து, வள்ளூர் வகைகள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ரெண்டாவது காக்கா இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. நெருப்பு கோழி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குகை, செம்புகம், டோகை, ஆந்தைகள், நீர்க்காகம், கோட்டன், நாரை, குளிக்காடா, குருகு, கொக்கு, ராஜாளி வகைகள் இது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது. அது போக புழுக்கொத்தி, அதுக்கப்புறம் வவ்வால், இது எதுவுமே சாப்பிடக்கூடாத பறவை வகைகள். பறவை வகையிலே இவ்வளவு விஷயத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காரு. சரி, பறவை வரைக்கும் வந்துட்டாரு, அப்புறம் பூச்சி விட்டு வைப்பாரா? இப்ப பூச்சிக்கு சொல்றாரு பாருங்க. இவர் சாப்பிட சொல்ல பூச்சி வகைகள்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குப்பா. சிறகுகள் கால்கள் இல்லாது ஊர்ந்து போகும்ல, அந்த மாதிரி பூச்சிகளை வந்து சாப்பிடவே கூடாது. ஆல்மோஸ்ட் இவர் சொல்றது இந்த பாம்புராணி பூச்சி, பாம்பு இந்த மாதிரி வகைகள் வந்து பூச்சி இனத்தை சேர்ந்ததான். இது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது போக வந்து இன்னும் எந்தெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம தவக்கலை இருக்குல்ல, தவக்கலை வந்து அதோடைய காலுக்கு மேல தொடைன்னு ஒன்று இருக்கும், அது அப்படியே ஜம்ப் பண்ணி போகும், அதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு தவக்கலை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. வெட்டுக்கிளி வகைகள் சாப்பிடலான் இருக்காரு. அப்புறம் சோலையம் என்னும் கிளி அந்த வகைகள் இதையும் சாப்பிடலான் இருக்காரு. ஆர்கோல், அப்புறம் அகோப்போ என்னும் கிளி வகைகள் இதையும் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. சோ 2-3 வகைகள் கிளிகளை வந்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. சோபா முடியலைங்க, இவர் என்னங்க தீட்டுன்னு எதை வச்சு தீட்டுன்னு சொல்றீங்க? டே முட்டா பயல்களா, தீட்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது, அதெல்லாம் போலியா உருவாக்குனதுடா. எவனோ ஒரு பைத்தியக்காரன் அவனுக்கு தோணிச்சுங்கிறக்காக எதையோ ஒன்னு சொல்லி விட்டு போனா அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டு இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. அப்பா முடியல. சரிங்க, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். என்னாலேயே முடியலைங்க, இதுக்கு மேல படிச்சா செம்மையா கோவம் தான் வருது. சோ ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.